அதாவது தமிழ் சினிமாவில் இந்த ஓடிடி அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சியே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்களை வாங்கிட்டு இருந்த ஓடிடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா ஓடிடி ஒரு பெரிய அமௌண்ட்டை தொகையாக கொடுக்கும்போது ஹீரோக்களும் இயக்குநர்களும் குறிப்பாக ஹீரோக்கள் அவங்க தங்களோட சம்பளத்தை வந்து வேற லெவலுக்கு உயர்த்த ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே சம்பளம்லாம் இந்த ஓடிடினால தான் வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஓடிடிலேயே பெரிய காசு வருது, பேன் இண்டியா படமாக உருவாக்கலாம், பெரிய பட்ஜெட் போடலாம், பெரிய சம்பளத்தை எடுத்துக்கலாம், பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான். ஆனால் இன்னைக்கு ஓடிடியோட இன்னொரு முகத்தை இந்த சினிமா உலகம் பார்த்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மாஸ் ஹீரோக்கள் படம்னா உடனே ஓடிடி காசு கொடுத்து வாங்கிடும், படம் பூஜை போட்ட உடனே அந்த அமௌண்ட் அட்வான்ஸாக கொடுத்துரும் அப்படிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா இது வரைக்கும். அதெல்லாம் இனிமே கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதை சொன்னது பிரபல திரையரங்கின் வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருக்கக்கூடிய சித்ரா லட்சுமணன் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் தனுஷோட 4 படங்கள் வந்து ரெடியாக இருக்குது, ஆனால் ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த 4 படங்களையும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட படம் அவரே இயக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பரோஸ் அப்படிங்கிற படம், அந்த படத்துக்கு அவங்க 40 கோடிக்கு கேட்டு நோ அதெல்லாம் முடியாது, 20 கோடிக்குத்தான் வாங்குவோன்னு சொல்லி 20 கோடியை கொடுத்து வாங்கிட்டாங்களாம். ஸோ 20 கோடியை வந்து எதிர்பார்த்து லாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய ஹீரோ, நம்பர் 1 ஹீரோ, அவருடைய தளபதி 6N அதாவது ஹெச்னோத் இயக்கத்தில் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, இந்த படத்தோட வியாபாரமே இன்னும் முடியல அப்படிங்கிறாங்க. எல்லாத்த விட இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்தியன் அவருடைய அமரன் படம் 340 கோடிக்கு மேலே வசூலாச்சு. இந்த வருடத்திலேயே 2வது வசூல் கொடுத்த பெரிய ஹீரோக்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து சிவகார்த்தியன் தான் இருக்கார். இப்போ அவருடைய அடுத்த படம் ஏஆர் முருகாசகத்தில் நடிக்கிற அந்த படத்தோட அந்த ஓடிடி ரைட்ஸை இன்னும் விற்க முடியும். அவங்க சொல்கிற அமௌண்ட்டு இவங்க சொல்கிற அமௌண்ட்டு 2 படியாமல் வெறும் பேரம் பேச நிலைமையில தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தெரியும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தை வாங்க மாட்டாங்க. இப்போட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லால் சலாம் படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு வாங்காமல் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அப்படி வாங்கினாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க போல் ஓடிடி, இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருங்க, இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிட்டும் முடிக்கிட்டும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது, எங்களுக்கு இவ்வளோதான் அங்கே பணம் தருவோம், இதுக்கு ஓகேனா வீங்க, இல்லையா படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகட்டும், மக்கள் கொண்டாடட்டும், அதுக்கப்புறம் என்ன தொகை கொடுக்கலாம் அப்படிங்கிற வியாபாரத்தை பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்களாம். அப்படி இருந்தாலும் கூட சிவகார்த்தியோட அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். அப்படி இருந்தும் ஓடிடி இன்னொரு விஸ்வரூபம் எடுத்து நம்ம தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மிரள வைக்கிறாங்க. நிச்சயமாக இது எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேலாவது ஹீரோக்களும் இயக்குநர்களும் தங்கள் சம்பளத்தை வந்து தாறுமாறாக உயர்த்தாமல் படங்களோட பட்ஜெட்டை மினிமம் அந்த கதைக்கு என்னவோ அதுக்காக மட்டும் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிப்பனையை கொடுத்துருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் திருந்துமா திரையுலகம் என்று.